தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/2/2024 செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம், இரவு 3:10 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து யோகங்களின் வகை. பல யோகங்களை பற்றி சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். சுபகத்தாரி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. இந்த யோகம் என்ன செய்யும், அது ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இந்த யோகம் உண்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பிரட்டி பார்க்கணும். ஏதாவது ஒரு யோகம் இருக்கா, அந்த யோகம் எப்போ நடக்குங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகமான காலங்கள் வருகிற பொழுது நீங்கள் செய்கிற அத்தனை செயல்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த சுபகத்தாரி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, லக்கினம் எதுவாய் வந்தோம், அதுக்கு வந்து ஜோதிட கவிதை. லக்கினம் எதுவாய் வந்தோம், நீங்கள் எந்த லக்கினத்தில் பிறந்தாலும் நல்லதோர் சுபகோள் 2 பக்கத்தில் இருபுறமும் நிற்க பாக்கியம் செய்தோராமே. லக்னத்துக்கு முன்னும் பின்னும் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா சுபகத்தாரி யோகம். அதுவும் சுபகிரகம் இருந்தால் சுபகத்தாரி யோகம் நல்ல விதமாக செயல்படும். தக்க சுபகத்தாரி யோகம் தரணியில் இவருக்கு உண்டு, எக்காலும் இவரை வெல்ல எவராலும் முடியாதென்பார். அவரை வெல்லவே முடியாதான், அந்த அளவுக்கு அவருக்கு யோகம் உண்டாம். தற்காப்பு இவருக்கு உண்டு. இவருக்கு முன்னாடியே அந்த யோசனைகள் சொல்வார்கள். தற்காப்பாக அவர் இருந்துக்குவார். தற்காப்பு இவருக்கு உண்டு. தந்திரம் சூழ்ச்சியெல்லாம் நிற்காது இவரிடத்தில். யாராவது தந்திரம் பண்ணி அவரை கவுக்கணும்னு நினைச்சாங்கன்னு அது வந்து பலிக்காதான். ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இருக்குமா. நிற்காது இவரிடத்தில் நேசிக்கும் கூட்டம் உண்டு, பக்கத்தில் அண்டி நிற்காது பகை கடன் நோய்கள் எல்லாம். பகை இருக்காது, நோய் இருக்காது, கடன் இருக்காது, சிக்கல்கள் இல்லா வாழ்வு சேர்ந்திடும் இவருக்கு தான் இணைந்த ஜோதிட கவிதை சொல்லுது. பொதுவாகவே ஏதாவது ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் எந்த யோகம் இருக்கு, அந்த யோகம் எப்போ செயல்படும் என்பதை நீங்கள் அறிந்து அந்த யோகம் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் முக்கிய காரியங்களை எல்லாம் ஏற்று செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் இனிதாக நடைபெறும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் உச்சம் பெற்றால் யோசிக்காது செய்த காரியத்தில் கூட வெற்றி கிடைக்கும் என்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, மனை கட்டுவது, குடியேறுவது, கட்டியை வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். சுப செலவுகளும் இன்று உண்டு. இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசர முடிவெடுத்தால் அல்லல் பட நேரிடும். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். பணிகள் எல்லாம் அரைகுறையாக நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அதிகார வர்க்கத்தினரை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். முன்னோர் சொத்துக்கள் முறையாக கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு பாகப்பிரிவினரில் சுமூகமாக முடியலாம். 10ல் ராகு இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாள். இன்று குரு 10ல் இருப்பதனாலே பதவியில் மாற்றம் உண்டு. நீங்கள் இருந்த இடத்திலிருந்து உத்தியோகத்தில் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு வேறு ஒரு பதவிகள் கிடைக்கலாம் அல்லது இலாகா மாற்றங்கள் வரலாம். ஆனால் 8லே சனி இருக்கின்றார். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் குணமறிந்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் ஒரு சில மீண்டும் தலை தூக்கலாம். இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. எனவே சிந்தனைகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். சிநேகிதர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். இன்றைக்கோ சந்தித்த ஒருவர், பாலிய நண்பர் ஒருவரின் மூலமாக இன்று உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகலாம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சமயோஜித புத்தியின் காரணமாக நீங்கள் சில நல்ல காரியங்களையும் இன்று செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். முதலீடு செய்வது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் பங்குதாரர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். குரு 8ல் இருக்கின்றார். அலைச்சல் தான் அதிகரிக்குமே தவிர ஆதாயம் குறைவாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது பணி நிமித்தம் காரணமாக நீங்கள் வேறு இடத்துக்கு செல்லலாமா என்று நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள். இருந்தாலும் அந்த இடமாற்றங்கள் கூட தாமதப்படலாம். என்ன இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்போன் வெளிச்செய்தி சிந்திக்க வைக்கின்ற நாள். இன்று செய்தொழிலில் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உண்டு. அது மட்டுமல்ல, இன்று ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இன்று மிதமிஞ்சிய பொருளாதாரம் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சகாய ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கின்றார், உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியல் களத்தில் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு புதனும் கூடியிருப்பதனாலே லாபமும் உங்களுக்கு உண்டு. எனவே இன்று வளர்ச்சி மிக்க நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் இன்று சந்திரன் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். நண்பர்களை நம்பி நீங்கள் செய்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். பெண்விளை பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண்வெளிக்கு ஆளாக நேரிடும், கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 3 கிரகங்கள் ராசியில் முற்றுகையிட்டிருக்கின்றன. லாபாதிபதியும் உங்கள் ராசியில் இருப்பதனாலே ஓரளவு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்றாலும் கூட மனக்கவலைகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள் இது. அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு வரலாம். இதுபோன்ற காலங்களிலே சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. ஒன்று மனை வாங்குவது, இடம் வாங்குவது அல்லது மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறவில்லையே என்ற கவலை அகல தீவிரமாக திருமண பேச்சுகளை பேசி முடிப்பது, குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி செலவிடுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். இன்று விரயங்கள் கூடுகின்ற நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 2இல் இருப்பதால் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கின்றது. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு வருமானங்கள் உயரும். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. சந்தர்ப்பங்களை எல்லாம் சாதகமாக்கிக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.